இதெல்லாம் 3 பேர் இங்கே வாரீங்க. உங்கள் இடத்துல போங்க. இருடி ரெடியானா தான் தர முடியும். என்ன செய்றீங்க? வடை சட்டி வச்சு மேகி மாமா. இந்த ஆயில் கேன் வாங்குனா எனக்கு இப்படி ஊத்துறதுக்கு வடை சட்டியோட உள்ளே ஊத்தலான்னு இருந்தா. இல்ல இப்படி ஊத்துறதுக்கு முடையா இருக்கு. கழிவு. நீ தான் வேணும்னு வாங்கின. குடம்பூச்சி கொடும் நவீன மிஷின் மாதிரி எனக்கு அது சிந்தில வெளி வேலையில. வெளி வேலை நல்லா இருக்குது. கேன் எல்லாம் சூப்பரா இருக்குது. எனக்கு அது ஓபன் பண்ணி ஊத்துறதுக்கு இதா இருக்குது. என்னாச்சு? செஞ்சுட்டு தாண்டி தர முடியே. அவளுக்கு இந்த கடலை வாசம் அடிக்கூடாது. ஏதோ ஒன்று செய்யறான். அதுதான் அவள் மைண்ட் ஓடிட்டு வரும். சரி என்ன செய்யற? என்ன மேகி. மேகி. ஆனால் நீ ஏன் திடீர்னு மேகி செய்யறதுன்னு கேட்க மாட்டியா? மேகியே செய்ய மாட்டியே, ஏன் செய்யறீன்னு கேட்க மாட்டியா? அப்படி இல்லை, மேகி செய்கிறது ரெடி வீடியோ அது எல்லாருமே போட்டிருக்காங்க. இதில் என்ன புதுசாக இருக்குது நீ செய்கிற? இதில் என்ன பெசலுங்கிற? ஒரு பெசலும் இல்லை, சும்மா காலையில் பவியன் பேசுறதுக்கு சமாதானம் மேகியை போடுறேன். சும்மா திட்டினியா? நான் வேணா 2 திட்டுட்டா சும்மா. என்னண்ணா? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் வந்து வடைச்சட்டு அடுப்பை பற்ற வைக்கிறோம். அடுப்பில் பற்ற வச்சுக்கோமா? கடுகு பொரிஞ்சிருச்சு. கம்முன்னு மூஞ்சில் கடிச்சிட்டு போகுது. ஏன் பண்ணுறேன்? கடுக்குன்னு வரல. ஃபர்ஸ்ட் வந்து போட்டு கொண்ட நாங்களா தான். இல்லை இல்லை, ஐயோ டெய்லி நாங்கள் எண்ணெயில் சூடு வாங்குற மாதிரிலாம் தெரியலையா? அது டெய்லி வாங்குறப்ப வீடியோவில் அப்படி சொல்லணும்ல. ஐயோ பாருங்க, கேரிங் ஹஸ்பண்ட் அப்படின்னுவா. ஃபர்ஸ்ட் இது நல்லா பதங்க பாருங்க. நைட்டில் விளையாட்டு எப்படி விளையாட்டுங்க? நீங்கள் ஒரு முடிவு அழகிங்க. அழகி போட்ட 2 பேய் அரைக்கிய சண்டை போட்டுருக்காங்க. விளையாடுறாளுங்க. போஸ் கொடு. போஸ் கொடு. அப்படி வெந்துச்சா இல்லையா? பதங்கிச்சு மாமா. அடுத்தது வந்து தக்காளி பழம் போட்டுறேன். தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட்டு உப்பு வந்து லைட்டாக போட்டால் போதும். இந்த இதுலேயே உப்பு இருக்கும். எதில் உப்பு இருக்கும்? உடம்புலையே வேர்த்தா உப்பு வரும். அதனால் இதுக்கு முட்டைக்கு மட்டும் முட்டை போடாதே. முட்டைக்கு மட்டுங்கிற இல்லை ஓடுறதுனால வளர்க்குறேன். ஏன்னா வளர்த்துறேன். நான் மறந்துடும்ல. மேகி சேரல என்னடி மறக்கிற? ஐயோ அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. நீ கேமராமேன் கம்முனு வீடியோ எடுத்து கொடுங்க. மேகி செய்யறதெல்லாம் எதுக்கு நீ மறக்கிற? அதெல்லாம் கிடையாது. செய்யறோமா, ஏதாவது செய்யறோமா, கண்டென்ட் கொடுக்குறோமா, அதுதான் முக்கியம். அது என்னவா இருந்தா என்ன இருந்தாலும் இப்படியெல்லாம் உருட்டக்கூடாதுங்க. சூச்சு நான் மேகி அவட மறந்துடுவேன். இன்னமும் பல இதுக்கு சும்மா கறிக்குளம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிற மாதிரி. அந்த மேகி செய்கிறது பெரிய மலை. உங்களுக்கு சாரி பவின்காக அப்புறம் வந்து பெப்பரு, மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் மிளகாய் பொடி 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். தட்டத்தோட போட்டுரு. நீ போட்டு வதக்கிட்டு வதங்குதா. அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். பச்சை முட்டை குடிச்சுக்கிறியா? குடிச்சு பாரு ஒரு மடங்கு. 5 வாங்கிட்டு வந்து 4 கரு தான் கிடக்குது. 4 தான் போடணும். போதும், அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா பொடி மாஸ் பண்ணி வச்சுட்டேன். இது மொட்டு வறுக்குது எங்களுக்கு தெரியாதா? இங்கே வேலை மேகி எப்போ செய்வ? இது வந்து இப்படி தனித்தனியாக வந்துருச்சா, அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஓகே, மொட்டு வறுத்து தண்ணி ஊற்றுற. ஆமாம். ஐயோ நீ வேறு தனியாக வறுத்து போடுறாங்க. அது ஏன்னா எனக்கு பிடிக்கல, அன்னைக்கு செஞ்சேன். அப்போ இது தனியாக தானே வறுத்து போடுற? எப்படின்னா தனியாக வந்து எடுத்து வச்சிடுறாங்க மாமா, புரியுதா? முட்டை வந்து தனியாக வருது. அட இது தனியாக வறுத்து அது தனியாக வறுக்கிறதா? தனியாக எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றி வறுத்து வச்சிடுறாங்க. அப்புறம் அது தனியாக வறுத்து தனியெல்லாம் மசாலாலாம் கிளறினதுக்கப்புறம் கடைசியாக அதை போடுறாங்க. அது முட்டையில் எப்படி மசாலா இருக்கும்? இறங்க இருக்காது, ஒரு மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி செஞ்சேன், ஆனால் நல்லாவே இல்லை அது. அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். இது வந்து
கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் மாமா போடணும். வாங்கி போடணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வேலை செய்கிறோம். கட்டிங் மாஸ்டர். தண்ணி வந்து கொதிச்சிச்சு மாமா. இரு. கொதிக்குது பாரு. நல்லா கொதிக்குதே, நம்பு. கொதிக்குது. உங்களுக்கு தெரியாதால எத்தனை நாள் எத்தனை வருஷமா சமைக்கிறேன். இது மேகி மசாலா. ஓ, அந்த பாக்கெட்ல வந்தது. தூவி விடணும் சாமி, தூவி விடணும். ஒரே இதை கொட்டிடாது. எங்க வெளியே போய் நவரிடும். தம்பி வேலை செய்யறான். இது அவர் மூஞ்சி க்ளோஸ் அப்ல இருக்கு. இது கட் பண்ணி தர. ஏன் கொட்டி விடு, ஒரே மாட்டாங்க. இவரு இந்த மேடம் சூத்திரத்தை சொல்லுவாங்க, அவர் வந்து கிண்டுவாரு. எப்படியே சமைக்கிறோம்ல. ஏய் மாஸ்டர் வராருல, இல்லை கம்ப்யூட்டர் சுத்துங்களே. முதல்ல நீ எக்ஸ்ட்ரா மசாலா அடா முதல்ல மொட்டுக்கு தானே மாட்டேன், இதுக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா மசாலா போட மாட்டேன். தேவையில்லையா? தண்ணியில் வட்ட தானே பாரு, நல்லா கட்டியாக இருந்தது, தனித்தனியாக தெரியுது. எப்படி வைப்பேன்? இந்தா போட்டு ரெடி ஆயிடுச்சு. புதினா இலைச்சி கொத்தமல்லி தலைகளை தூவ வேண்டும். புதினா இலை அது ஏதாவது ஜாம் ஆகத்தான் செய்யும். அது உடனே அதிகமாக பிடிச்சிக்கணும். என்ன பண்ற? கேக்காட்ட பண்ற? கேக்காட்ட வளர்க்குது உனக்கு? ஆஃப் பண்ணி வைக்கலையா? அப்படியே கிளறியா? இல்லை, சிம்மில் சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா இதாயிடும். பார்த்தியா எனக்கு மேகி மனம் நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு தெரியும் இல்லையா? அடுத்தது வந்து தம்பிக்கு வந்து பரிமாற போகிறோம். இதையே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தானே போகிறோம் நம்ம. இல்லைப்பா, அது 5 நிமிஷம் ஆனால் கெட்டி ஆயிடும். ஓ, இப்படி இருந்தால் தான் உதிரி உதிரியாக வரும். டண்டடை தம்பிக்கு மேகி. ஆவி பறக்கும் மேகி. விழுந்துடாதே. அவ்வளோதான் தம்பிக்கு கொடுத்து. டேய், சமாதானப்படுத்துறோம். மேகி செஞ்சாச்சுடா. இதுதான் பவியனோட சமாதான மேகி. ஆமாங்க. மறந்துட்டியா? வேஸ்டா போச்சு. மறந்துட்டியா? நான் வேற அழுதுட்டு போன காட்டிக்கு செஞ்சேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேகி ரெடி. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல மேகி செஞ்சிருந்தேன். நீங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன செஞ்சீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமாங்க, எங்க வீட்டுல ஸ்பெஷல் சமாதான மேகி. அங்க எடுத்துட்டு விளையாடுது ரெட்டவல். அடுத்த விளாக்கலாம் செஞ்சுக்கலாம். பாய். அடுத்து ஏதோ ஒரு இதுல ஒரு சமாதான மேகி செய்யும்போது பார்ப்போம். பாய்.